Dear viewers, a look at today's newspapers. The Times of India, dated October 25, 2021, Monday. Amid row, China adopts law to protect its border. அமிட்னா இடையேன்னு அர்த்தம். ரோ அப்படின்னா கூச்சல் குழப்பம். ரோ மீன்ஸ் கன்ஃபியூஷன் அண்ட் சவுண்டு. ரோவுக்கு பல மீனிங் இருக்குது. ரோனா வரிசை. இங்கே ரோ மீன்ஸ் கூச்சல் குழப்பம். கூச்சல் குழப்பத்துக்கு இடையே. அமிட்னா இடையே, மிட். அமிட் ரோ சைனா அடாப்ஸ்னாக்கா பின்பற்றியது. ஃபாலோ லா, சட்டம். டு ப்ரொடெக்ஷன், பாதுகாப்பு. இட்ஸ் பார்டர். ப்ராமிசஸ் ஸ்டேட் எய்ட்னு அரசாங்கத்துடைய உதவி ஃபார் பில்டிங் பார்டர் டவுன்ஸ். கரையோர நகரங்களை கட்டுவதற்கு அரசாங்கம் உதவி செய்யும். ப்ராமிசஸ் ஸ்டேட் எய்ட் ஃபார் பில்டிங் பார்டர் டவுன்ஸ். Beijing, stating that the sovereignty and territorial integrity of China are sacred and inviolable. சாவரிட்டின்னா இறையாண்மை. அதாவது சைனாவுடைய உள்நாட்டு பிரச்சனைகளில் வெளியில் எந்த நாடும் கலந்து தலையிட முடியாது. அதான் சாவரிட்டி மீன்ஸ் இறையாண்மை. டிக்னிட்டி அண்ட் டெரிட்டோரியல் இன்டெகிரிட்டின்னா அந்த பிராந்தியத்தில் அதற்கு ஒரு கண்ணியம் இருக்கிறது. டெரிட்டோரியலில் அந்த டெரிட்டரியில் ஒரு இன்டெகிரிட்டி. இந்த ரெண்டு வேர்ட்ஸ் நம்ம முக்கியமாக பார்க்கணும். சாவரினிட்டி அப்படின்னாக்கா இறையாண்மை. அதாவது அந்த சைனா நாட்டுடைய உள்நாட்டு பிரச்சனைகளில் எந்த நாடும் கலந்து கொள்வதற்கு உரிமை இல்லை. அப்படி ஒரு சாவரினிட்டி இருக்கிறது, இறையாண்மை அப்படின்னு பேர். டெரிட்டோரியல் இன்டெகிரிட்டின்னா பிராந்திய ஒற்றுமை. ஆஃப் சைனா ஆர் சாக்ரட், மிகவும் புனிதமானது. இன்வயலபிள்னா யாராலும் மீற முடியாதது. வயலேஷன்னா மீறுறது, ஆனால் மீற முடியாததுன்னா இன்வயலபிள். சாக்ரட் மீன்ஸ் ஹோலி, புனிதமானது. த கண்ட்ரிஸ் நேஷ்னல் லெஜிஸ்லேச்சர்னால் சட்டத்தை உண்டாக்குபவர்கள், சட்டசபை. ஹேஸ் அடாப்டட் மீன்ஸ் ஃபாலோ, பின்பற்றுதல். எ நியூ லா ஆன் ப்ரொடெக்ஷன் அண்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஆஃப் லேண்ட் அண்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஆஃப் லேண்ட் பார்டர் ஏரியாஸ். எக்ஸ்ப்ளாய்டேஷனை பயன்படுத்துறது, சில சமயத்தில் தவறாக பயன்படுத்துறது. Border areas which could have a bearing on Beijing's border dispute with India. The law, which becomes operational from January 1 next year, will not necessarily change how border security is handled, but reflects China's growing confidence in its capability to manage its frontiers. சைனாவுடைய நம்பிக்கையை குறிக்கிறது. க்ரோயிங் கான்ஃபிடன்ஸ்னால் தன்னம்பிக்கை நாளுக்கு நாள் வளர்ந்து வருகிறது. எதுனா இட்ஸ் கேப்பபிலிட்டி, தனது திறமை. எதில்? தனது எல்லைகளை பராமரிப்பதில். இட்ஸ் கேப்பபிலிட்டி, திறமை. டு மேனேஜ் இஸ் ஃப்ரான்டியர்ஸ் மீன்ஸ் பார்டர்ஸ். ஃப்ரான்டியர்னா பார்டர். இதில் நம்ம என்னென்ன முக்கியமான வேர்ட்ஸ் பார்க்குறோம்னா, ரோ மீன்ஸ் கன்ஃபியூஷன், ப்ரொடெக்ட் பாதுகாத்தல், இன்டெகிரிட்டி இறையாண்மை, சேக்ரெட் ஹோலி புனிதமான, இன்வயலபிள் மீற முடியாதது, frontiers, borders. China's military police, the People's Liberation Army, PLA மக்கள் விடுதலை ஆர்மிங்கிறது PLA and People's Armed Police Force are responsible for guarding the border against any invasion, படையெடுப்பு, encroachment, ஆக்கிரமிப்பு, infiltration, ஊடுருவுதல், provocation, தூண்டுதல், சண்டைக்கு தூண்டுறது. The law said. China can also close its border if a war or other armed conflict, போரோ அல்லது ஆயுதம் தாங்கிய ஒரு சண்டையோ, armed conflict nearby threatens its border security. Cruise boost. Cruiseன்னு சொன்னாங்க அந்த சொகுசு கப்பல். விட்னஸ் அப்படின்னா சாட்சி. விட்னஸஸ் PSO talks of rupees 800 crores payoffனா லஞ்சம், bribe to NCB zonal chief. NCBனா நார்கோட்டிக் கண்ட்ரோல் பீரோ, போதைப்பொருள் தடுப்பு வாரியம். அதனுடைய ஜோனல் சீஃபுக்கு 8 கோடி கொடுக்கறது போல் PSOவோட அது பேசுனது மாதிரி அவங்க சொல்கிறாங்க. சைட்ஸ்னால் கோர்ட்ஸ். மீட்டிங் ஆஃப் SRK மேனேஜர், சார்கானுடைய மேனேஜர். ஆஃபீஸர் டினைஸ் இட், ஆஃபீஸர் அதை மறுக்கிறார். த சீஷர் ஆஃப் கான்ட்ராபேண்ட். சீஷர்னா
பறிமுதல் செய்தல், டேக் பை ஃபோர்ஸ், பிடுங்கிக்கிறது. சீஷர்னா சீஸ் பண்ணுன்னு சொல்கிறாங்கல்ல, SEIZT. கான்ட்ராபேண்ட்னா கடத்தல் பொருட்கள். ஃப்ரம் ஏ க்ரூயிஸ்னால் ஒரு சொகுசு கப்பல். க்ரூயிஸ் லைனர் on October 2, leading to the arrest of Bollywood star Shah Rukh Khan's son Aryan Khan, has turned murkier, with the personal bodyguard of a witness filing an affidavit labeling serious allegations குற்றச்சாட்டுகள் கூறப்படுகின்றன of a payoffனா லஞ்சம் கொடுக்குறது to Narcotics Control Bureau official. The affidavit by Prabhakar Sail. affidavitனா ஒரு உறுதி பத்திரம். The affidavit by Prabhakaran Sail, bodyguard of drug case witness KP Gosabi. Sites சொல்கிறது. Courts a meeting between Pooja Dadani, Shahrukh's manager Gosabi, and one Sam D'Souza in the wee hours of October 3. wee hoursனா ஏர்லி மார்னிங், ரொம்ப காலை நேரத்தில்னா wee hours சொல்கிறது. WEE மீன்ஸ் ஏர்லி ஹவர்ஸ் அப்படின்னா 2 மணி 3 மணிலேருந்து 5 மணி மட்டும் உள்ளது. ஏர்லி ஹவர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா wee hours. The affidavit also mentions a payment of ₹8 crores to be made to NCB zonal chief Zamir Vankadeyக்கு 8 கோடி லஞ்சம் சொன்ன மாதிரி கொடுத்த மாதிரி சொல்கிறேன். I feared being killed or abducted. Prabhakar Sail bodyguard. In the wee hours of October 3. wee hoursனா காலை நேரம், இந்த ஏர்லி ஹவர்ஸ்னு இருக்கும். Social Justice Ministry, சமூக நீதி மந்திரி சபை, wants possession of small quantity of drugs decriminalized. அவர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு சிறிய அளவு போதைப்பொருள் வச்சுக்கிறது ஒரு கிரிமினல் சார்ஜ் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. அது எப்படி சொல்ல முடியும்? Social Justice and Empowerment Ministry suggested that the existing definition of the word addict in the NDPS Act, அதாவது அடிக்ட்னா அவன் போதைப் பொருளுக்கு அடிமை அப்படின்னா என்ன டெஃபினேஷன் கொடுக்குறாங்கன்னா, அதை மாற்றணும் அப்படின்னு சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட் மினிஸ்ட்ரி சொல்லியிருக்காங்க, சமூக நீதி துறையிலேருந்து. ட்ரக் யூசர் யூ பி கால்ட் எ யூசர் அண்ட் நாட் அன் அடிக்ட். ட்ரக் யூஸ் பண்ணுறாங்களா அடிக்ட்னு சொல்கிறாங்க, அதை யூசர்னு சொல்லணும். ஆர் சப்ஸ்டன்ஸ் டிபெண்டன்ட், சப்ஸ்டன்ஸை சார்ந்துள்ளவர் அப்படி சொல்லணுங்கிறாங்க. எம்பசைசிங்னா உறுதிப்படுத்துதல், தட் வலியுறுத்துதல், தட் தோஸ் காட் வித் ஸ்மால் குவான்டிட்டி ஆஃப் த ட்ரக், சிறிய அளவு போதைப் பொருளுடன் மாட்டிக்கிட்டாங்கன்னா அந்த ஃபேமிலிஸ் பி ட்ரீட்டட் அஸ் விக்டிம்ஸ் அண்ட் நாட் கல்ப்ரிட்ஸ். அவர்களை ஒரு பாதிக்கப்பட்டவர்களாக கருதவுடைய ஒளிமை குற்றவாளியாக கருதக்கூடாதுன்னு சொல்கிறோம். கம்பல்சரி ரீஹாபிலிட்டேஷன், அவர்களுக்கு கட்டாய மறுவாழ்வு அளிக்க வேண்டும். Instead of jail penalties. More states to record spike as fall in COVID cases slows to just 1%. More states record spike. பல மாநிலங்களில் கொரோனா அதிகரிச்சிருக்கு. As fall in COVID cases slows to just 1%. India this week reported nearly the same number of cases as in the previous 7 days, recording to a decline of just 1% as infections rose in several states. அதாவது இந்த நோய் பாதிப்பு இன்ஃபெக்ஷன் பல ஸ்டேட்டில் அதிகரிச்சிருக்கு. இந்த டேஸ் ஃபாலோவிங் மேஜர் ஃபெஸ்டிவிட்டிஸ், பெரிய திருவிழாக்கள், அதாவது சரஸ்வதி பூஜைலாம் வந்துச்சு இல்லையா, அதனால் the country recorded just over 1,08,500 fresh cases in the week ending Sunday. 1,08,500 கேஸ் ரெக்கார்ட் ஆகிருக்கு. இன் கேஸ் ஆஃப் த ப்ரிசீடிங் 6 weeks, முன்னால் சென்று 6 வாரங்கள். ப்ரிசீடிங்னா முன் சென்றது, ப்ரிசீடிங், சக்சீடிங்னா பின்னால் வருது. The state that witnessed an increase in infections, அதாவது எந்தெந்த மாநிலங்கள்லாம் ஸ்பைக் அல்லது இன்க்ரீஸ் ஏற்பட்டுச்சுன்னு சொன்னால் பெங்கால், where the number were up to 41% over the previous week. போன வாரத்தை விட 41% அதிகரிச்சிருக்கு. அமிட் ஆன்கோயிங் ஃபெஸ்டிவல் சீசன், இடையே, அமிட்னா இடையே, அடிக்கடி இந்த வேர்டு வருது பாருங்கள். இங்கே அமிட்னு வந்திருக்கு, அங்கேயும் பொலிட்டிக்கல் நியூஸ்லேயும் அமிட் ரோ சைனா பாசஸ், அமிட்னா இடையேன்னு அர்த்தம். Amid means between ongoing festival season, திருவிழா காலம், though the absolute number of patients remains low. Many hospitals across India have responded to the COVID wards with some seeing 20%, 25% more patients this week. 20% அதிகமான பேஷண்ட்ஸ் வர்றாங்க அப்படிங்கிற. While COVID hospitalization has dropped, insurance firms are reporting a manifold surge in non-COVID claims. அதாவது கோவிட் குறைஞ்ச போதிலும் அந்த இன்சூரன்ஸ்காரங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கோவிட் இல்லாத கேசஸ் அதிகமாக வருது. அது என்னென்ன காரணங்கன்னா, இந்த ஸ்பைக்னா இன்க்ரீஸ் டியூ டு டெங்கு, ரெஸ்பிரேட்டரி டிசீசஸ் அண்ட் அதர் நான் கோவிட் கிளைம்ஸ். டெங்கு காய்ச்சல்னால வருது அப்படிங்கிறாங்க.
IT raid on onion traders reveals now show 100 crore income. Income tax raids on 10 onion traders in Nashik. 10 வெங்காய வியாபாரிகள் மேலே வருமான வரித்துறை ரைடு விட்டதில் த சீஷர்னா பிடித்திருக்காங்க. டேக் அவே பை ஃபோர்ஸ் ஓவர் 24 crores in cash, 24 கோடி in cash, and detection of unaccounted income of 100 crores have come down by traders started offloading stock allegedly hoardedனா சேமிச்சு சட்டத்துக்கு புறம்பாமல் சேமிச்சு வைக்கிறது போய் ஹோர்டிங் டு பி சாலிட் அட் a later date, டு பி சோல்டுன்னு விற்கிறது. மாம் டேட் மஸ்ட் ஈக்குவலி பேர் கிட்ஸ் எஜுகேஷன் எக்ஸ்பென்சஸ். ஹைகோர்ட், அதாவது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் டைவர்ஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னா குழந்தைகளுடைய கல்வியை யார் ஏற்றுக்கிறது அப்படின்னு உயர்நீதிமன்றம் ஹைகோர்ட்டுடைய ஆர்டர். மாம் அண்ட் டேட் மஸ்ட் ஈக்குவலி பியர்னால் அந்த செலவு இப்போ எடுத்துக்கிறது, செலவை பொறுத்து கொள்ளுது. ஹூ ஷுட் பேர் த எக்ஸ்பென்சஸ்? பேர் அப்படின்னாக்கா யார் அந்த செலவழிக்கிறதுங்கிறதுக்கு வேர்டு பேர். கிட்ஸ் எஜுகேஷன் எக்ஸ்பென்சஸ். போத் பேரண்ட்ஸ் ஈவன் இஃப் டைவர்ஸ்ட், 2 பேருமே அவங்க டைவர்ஸ் ஆனாலும் சரி ஷுட் பி ஈக்குவலி ரெஸ்பான்சிபிள் ஃபார் டேக்கிங் கேர் ஆஃப் தி சில்ட்ரன். குழந்தைகளுடைய கவனத்தில் எடுத்துக்கிறதுல 2 பேருமே பொறுப்பானவர்கள் தான். ரூல் த நாக்பூர் பெஞ்ச் ஆஃப் பாம்பே ஹைகோர்ட் ஆஃப்டர் an 18-year-old approached it. 18 வயசு பையன் கேஸ் போட்டிருக்கான். he was finding it difficult to pay his college fees. அதனால் கட்ட முடியல, அம்மா அப்பா கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு. சில்ட்ரன் மஸ்ட் பி த ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி. முதல் உரிமை யார் கொடுக்கணும்னா குழந்தைக்கு தான் கொடுக்கணும். ஆஃப் எ பேரண்ட் இன் தி மேட்டர் ஆஃப் மெயின்டெனன்ஸ். மெயின்டெனன்ஸ்னாக்கா அந்த ஜீவனாசம் கொடுக்கறது. EWS income criteria based on Sinho report. EWSனா எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்ஸ், பொருளாதாரத்தில் நலிந்தடைந்த அவர்களை பற்றிய வருமானம், எவ்வளோ வருமானங்கிறது. அமிட் ஸ்ட்ராங் கிரிட்டிசிசம் பை த சுப்ரீம் கோர்ட். சுப்ரீம் கோர்ட்டுக்கு விமர்சனத்துக்கு இடையே, அமிட்னா இடையே, ஸ்ட்ராங் கிரிட்டிசிசம் கடுமையான விமர்சனம் தி சுப்ரீம் கோர்ட் ஃபார் ஃபிக்ஸிங் இன்கம் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா ஃபார் கோட்டா ஃபார் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன். EWSனா பொருளாதாரத்தில் நலிவடைந்து 8 lakhs similar to that of the OBCs. 8 லட்சம் வருஷத்துக்கு 8 லட்சத்துக்கு சம்பளம் குறைவாக உள்ளவங்க பொருளாதாரம் நலிவடைந்தவர்கள் சொல்கிறாங்க. அண்ட் தென் தாதா சாஹிப் பால்கே அவார்ட் டு ரஜினிகாந்த் டுடே. அதாவது யாருக்கெல்லாம் தாதா சாஹிப் பால்கே அவார்டு இது ஹையஸ்ட் அவார்டு கிவன் டு சினி ஃபீல்டு. உயர்ந்த ஒரு விருது அது சினி ஃபீல்டில் கொடுக்குறாங்க. தமிழ்நாட்டில் யார் கொடுத்துருக்காங்கன்னா பிரசாத் ஸ்டுடியோ ஓனர் பிரசாத்துக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் டு டைரக்டர் கே பாலச்சந்தர் and now to ரஜினிகாந்த். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் will be conferred. கன்ஃபர்டுனா given, கொடுக்கறது. கன்ஃபர்மெண்ட் அப்படின்னா கிவ்னு இருக்கும். conferred means give with the 51st தாதா சாஹிப் பால்கே அவார்ட் ஃபார் his contribution. அவரது பங்களிப்புக்காக கொடுக்குறாங்க. டு த வேர்ல்ட் ஆஃப் இந்தியன் சினிமா அட் எ ஃபங்க்ஷன். அதாவது லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்ட். ஒரு குறிப்பிட்ட படத்துக்காக கொடுக்கல, வாழ்நாள் சாதனையாளர் விருது. திரைப்படத்துக்காக வாழ்நாள் பங்களிப்பு ஃபார் இஸ் லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் டு சினிமா. வாழ்நாள் சாதனை விருது எப்படி சொல்கிறதுனா லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்ட் ஃபார் ரஜினிகாந்த் கொடுக்குறாங்க. பெட்ரோல் அண்ட் டீசல் ப்ரைஸஸ் கோ அப் ஃபார் 5th straight டே. 5வது தொடர்ச்சியாக பெட்ரோல் டீசல் விலை 35 காசு அதிகம், ஒரு லிட்டருக்கு 35 காசு அதிகரிச்சிருக்கு. வெஸ்ட் பெங்கால் லேட்டஸ்ட் ஸ்டேட் டு சே டீசல் ரேட்ஸ் கிராஸ் 100 ADs லிட்டர். வெஸ்ட் பெங்காலில் டீசலுடைய விலை 100 ரூபாய்க்கே தாண்டி இருக்கு. ரியான்காங் ரின்போச்சே, head of Tuang Monastery. Monastery மடாலயம் in Arunachal Pradesh. China has no authority to get involved in choosing next Dalai Lama. அடுத்த தலாய் லாமாவை தேர்ந்தெடுக்கிறதுக்கு சைனாவுக்கு எந்த அதிகாரமும் இல்லை. இட் இஸ் என்டையர்லி மீன்ஸ் கம்ப்ளீட்லி எ ஸ்பிரிச்சுவல் மேட்டர் ஃபார் திபேத்தியன் பீப்புள் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் பேர் கியான் புங் ரின்போச்சே. அது கூட படத்தில் கூட வச்சுட்டு எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். will not allow peace to be hit in Jammu and Kashmir. எது அடிபட்டாலும் நாங்கள் பார்த்துக்குவோம், ஆனால் அமைதி அடிபட்டால் பார்த்துக்க மாட்டோம்னு அமித்ஷா சொல்லியிருக்காரு. இஸ் அமித்ஷா திஸ் யூனியன் ஹோம் மினிஸ்டர், உள்துறை அமைச்சர், யூனியன் ஹோம் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்கோன்னா he would not allow peace to be hit in Jammu and Kashmir
It is a land of temples, says Amit Shah, the Union Home Minister. The center wants to create an atmosphere where no civilian or innocent person will get killed. எந்த ஒரு குடிமகனும் கொலை செய்யப்படக்கூடாது. I have come here to assure you that நான் உங்களுக்கு ஏன் இங்கே வந்திருக்கிறேன் என்றால் I have come here இங்கே வந்திருக்கிறேன் to assure உறுதி சொல்லுதல் that nobody will be able to disruptனா குலைத்தல், disrupt peace and development, அமைதியையும் முன்னேற்றத்தையும் யாரும் தடுக்கக்கூடாது. டிஸ்டர்ப்டுனா குலைக்கிறது, டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக தான் I have come here to ensure உறுதிப்படுத்துறதுக்காக. The minister on Sunday began the second leg of his 3-day visit to Jammu and Kashmir by inauguratingனா ஆரம்பித்து வைக்கிறது a multidisciplinary research center and laying the foundation stoneனா அடிக்கல் நாட்டுதல் of the third phase of the center of the Indian Institute of Technology and Jagati on the outskirts of Jammu city. Outskirtsனா border, எல்லைப்புறத்தில். And in cricket, Pakistan beat India. Mega vaccine drives help improve coverage. Home alone girl robbed by fake relatives in Tambaram. அதாவது உன்னோட ரிலேட்டிவ்ஸ்னு பொய்யா சொல்லி ஒரு தனியாக உள்ள ஹோம் அலோன் கேர்ள் அப்படின்னா தனியாக உள்ள ஒரு பெண்ணை திருடிட்டாங்க. கப்பல் ஆஸ்க் ஃபார் வாட்டர். வாட் இஸ் தே ஆஸ்க் ஃபார்? இந்த கப்பல்னால் இந்த ஜோடி தே ஆஸ்க் ஃபார் வாட்டர், தண்ணி கேட்டாங்க. கேக்னா வாயை துணியால் அடைக்கிறது. கேக் 19-year-old. A couple entered a house in Tambaram on Saturday evening claiming to be distant relatives. அந்த பெண்ணுடைய தூரத்து உறவினர்கள்னு சொன்னாங்க. And fled with sovereigns அப்படின்னு சொன்னால் 7 பவுன். சவரன் அப்படின்னு சொன்னால் SOVEIG. சவரன்னு சொன்னால் 8 கிராம் ஒரு தங்கம், ஒரு பவுன்னு சொல்கிறாங்க. 8 கிராம் ஒரு பவுன்னு சொல்கிறாங்க. சவரன்னு சொன்னால் அந்த பவுனுக்கு ஈக்குவல் தான். Gold jewelry and 1.5 lakh in cash after tying up a 19-year-old woman. உங்கள் சொந்தக்காரன் பொண்ணு சொல்லிட்டு வந்திருக்காங்க. Her father Ravi, a carpenter, had left for work. வேலைக்கு போயிட்டார். அம்மா சுகுணா went to பள்ளிக்கரணை. ஒரு மணி நேரம் கழிச்சு an hour later a man and a woman who seemed to be in their mid-30s arrived. The two Pushpalata later told the police were wearing masks and were well behaved. நல்லா நடந்துக்கிட்டாங்களாம். That they were distant relatives on the side of her father. They read out random names that appeared genuine உண்மை மாதிரி இருந்துச்சு. They then arranged a plate containing fruits and a wedding card. ஒரு ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சு ஒரு கல்யாண பத்திரிகை வச்சாங்க. Saying they had come to invite Pushpalata's family members for marriage. They then asked for water, தண்ணி கேட்டாங்க. And Pushpalata obligedனா அதுக்கு சம்மதிக்கிறது. தண்ணி கொடுக்கும்போது ஒரு handing over the invitation, the man pulled out the kitchen knife and waved it in her face. கத்தி எடுத்து காட்டியிருக்கான். Warning her against raising an alarm. சத்தம் போட்டின்னா அப்படின்னா அவளை எச்சரிக்கை பண்ணிவிட்டு they gaugedனா இந்த வாய் கத்த முடியாமல் தொண்டையில் வாழை துணியை போட்டு அடைச்சிடுறது. tied her up with a rope. After getting her from the whereabouts of the cupboard key எங்கே இருக்குன்னு அவள்கிட்ட தெரிஞ்சுக்கிட்டாங்க. whereaboutsனால் எங்கே இருக்கிறது. They bundled up 7 sovereigns of gold jewelry worth nearly 2.5 lakhs and 1.50 lakhs in cash. 1.5 லட்சம் தங்கம் in cash. 1.5 லட்சம் கேஷ். சுகுணா 7 மணிக்கு வரும்போது அவங்க பொண்ணு கட்டி மேக்கமாக அடித்து கிடக்கிறாங்க. லைங் அன்கான்ஷியஸ்னால் உணர்வு இல்லாமல் கிடக்கிறாங்க. பேஸ்ட் ஆன் தி கம்ப்ளைண்ட் தி சேலையூர் போலீஸ் they have registered a case and began investigations. விசாரணையை ஆரம்பிச்சிருக்காங்க. The CCTV camera footage of at least 1 week prior to the incident is also being collected to know if they had been to the area before. ஒரு வாரத்துக்கு முன்னாடி அங்கே வந்திருக்காங்களா அப்படின்னு பார்த்தாங்க. CCTV camera footage from the area to ascertain the identity of the couple. அவங்களுடைய அடையாளத்தை உறுதி செய்வதற்காக who they believe are the habitual offenders. அவங்க எப்பயும் போல் வழக்கமாக திருடுறவங்க தானே. ஹேபிச்சுவல் அஃபெண்டர்ஸ்னால் அவங்க வழக்கமாக திருடுறவங்க அப்படி சொல்கிறாங்க. அண்டு மெகா வேக்சின் எங்கே போட்டாங்கன்னு போட்டிருக்காங்க. அந்த ஊர் பேரெலாம் படித்து பார்த்தா உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகும். ராயபுரம், பெருங்குடி, சோழிங்கநல்லூர், தேனாம்பேட், திருவொற்றியூர், மணலி, ராயபுரம், தொண்டையார்பேட், மாதவரம்,
Tiruvika and have very low coverage. Perungudi, Sholinganallu, Tenambet, Tiruvuttiyu, Roypuram. We try to read them as fast as possible. Thank you.